விச் ஆஃப் த ஃபாலோயிங் நாவல்ஸ் இஸ் நாட் ரிட்டன் பை முல்க்ராஜ் ஆனந்த்? என்னது, முல்க்ராஜ் ஆனந்தால எந்த நாவல் வந்து எழுதப்படல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ரைட்டா, சூப்பர். எஸ்எஸ்சி சிஜிஎல் இந்த கொஸ்டின் வருமா? கண்டிப்பா வரும்பா. கைடுன்றது யார் எழுதியிருப்பா? கைடுன்றது பாத்தீங்கன்னா இவரு எழுதியிருப்பாரு, என்ன ஒரு மால்குடி நாராயணன், ஆர்கே நாராயணன் எழுதியிருப்பார். கரெக்டா, ஆர்கே நாராயணன். நாராயணன் எழுதுற புக் எல்லாம் பாத்தீங்கன்னா டார்க் ரூம், இங்கிலீஷ் டீச்சர், வெயிட்டிங் ஃபார் காந்தி, அப்புறம் வந்து மால்குடின்ட்டு ஆரம்பிச்சாலே இவர் தான் எழுதியிருப்பார். ஓகேவா, மால்குடி ஆரம்பிச்சாலே இவர் தான் வந்து எழுதியிருப்பார்னு பார்த்தோம். ஓகே, இம்பார்ட்டண்டா வந்து இந்த புக்ஸ் தான் வந்து யாருன்னா ஆர்கே நாராயணன் வந்து. முல்க்ராஜ் ஆனந்தோட புக்ஸ் எல்லாம் என்ன? முல்க்ராஜ் ஆனந்தோட புக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கூலி, அடுத்து அன்டச்சபிள்லாம் ஃபேமஸான புக், அன்டச்சபிள். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரையாலஜி எழுதியிருப்பாரு. ஓகேவா, அந்த ட்ரையாலஜில பாத்தீங்கன்னா ஒரு ட்ரையாலஜினாலே என்னது, 3 புக்கு வரும். கரெக்டா, ஒன்னு பாத்தீங்கன்னா வில்லேஜ், இன்னொன்னு வந்து ஏதோ ரிவர்னு வருமே, பேக் வாட்டர். எஸ், பேக் வாட்டர். இன்னொன்னு கடைசி பாத்தீங்கன்னா பிரைவேட் லைஃப் ஆஃப் இந்தியன் பிரின்ஸ். ரைட்டா, சோ இதெல்லாம் தான் பாத்தீங்கன்னா முல்க்ராஜோட ஸ்வாடன் சிக்கல். ஓகே, ஸ்வாடன் சிக்கல் மாத்தி சொல்லிட்டேன். ஸ்வாட் அண்ட் சிக்கல். நம்ம இப்ப என்ன பண்ணிக்கலாம்னா ஷார்ட்கட் மூலியமா இப்ப ஞாபகம் வச்சுக்க போறோம். இது ரெண்டுத்தையுமே. ஆர்கே நாராயணன் புக் வந்து மால்குடியில தான் இருக்கும் அப்படின்றது நமக்கு ஒரே பொறவையா இருக்கா அப்படின்னா 7 சம்மன்ஸ் கூட எழுதியிருப்பார்ல. அதாவது இம்பார்ட்டண்டா தாங்க பாக்குறோம். ஓகேவா, ப்ரீவியஸ் இயர்ல வந்து இதையெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்துதான் நான் இதை மட்டும் எழுதி போட்டிருக்கேன். அவர் எழுதின புக்குன்னு நீங்க நெட்ல போட்டீங்கன்னா ஏகப்பட்டது வரும். சரியா, ஏகப்பட்டதெல்லாம் நம்மளால ஒரே ஒரு ஆத்தருக்கு வந்து ஏகப்பட்டது படிச்சோம்னா செட் ஆகாது. ஸோ அதனால நான் இம்பார்ட்டன்ட் மட்டும், ஒரே ஒரு நிமிஷம், இம்பார்ட்டன்ட் மட்டும் நான் என்ன பண்ணிருக்கேன்னா இங்க ப்ரெசென்ட் பண்ணிருக்கேன். இப்ப நம்ம என்ன பண்ணிக்க போறோம்னா இதெல்லாம் ஷார்ட்கட்ல பார்க்க போறோம். ஷார்ட்கட் ரொம்ப முக்கியம் இல்ல? இது அப்படியே கோர்வையா சொல்லுங்க. டார்க் ரூம், இங்கிலீஷ் டீச்சர், வெயிட்டிங் ஃபார் காந்தி. ஓகேவா, இதுவே ஒரு இது மாதிரி வந்துச்சா? ஓகே, அது நாராயணன் வந்து மால்குடி டேஸ் அப்படின்ற ஒரு புக் எழுதியிருப்பாரு. இது நமக்கு ஈஸியா ஞாபகம் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா முல்க நான் என்னன்னு சொல்லிடுறேன்னா ஹல்க்குன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா, ஹல்க்கு கதை தான் பார்க்க போறோம். இந்த ஹல்க்கு வந்து கொஞ்சம் பாவப்பட்ட ஹல்க்கு. இவன் வந்து கூலி வேலை செய்யறான். என்ன பண்றான்? கூலி வேலை செய்யறான். இந்த கூலி வேலை செய்யற இவனை வந்து ரொம்ப வந்து மோசமா நடத்துறாங்க, கீழ்த்தனமா நடத்துறாங்க. அன்டச்சபிலிட்டி வந்து அவன் மேல வந்து இது பண்ணிடுறாங்க. சரியா, இந்த ஹல்க்கு வந்து என்னன்னா ஒரு வில்லேஜ்ல இருந்து வரான். அவன் வில்லேஜ்ல இருந்து வரான். சிஜிஎல் 2025க்கு இப்படி ஒரு செஷன் கொண்டு வந்தா நல்லா இருக்குமா? ஓகே, கொண்டு வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, வில்லேஜ்ல இருக்கான். சரியா, வில்லேஜ்ல இருக்கான். அவன் வந்து ஒரு கூலி, அன்டச்சபிலிட்டி அவனை ட்ரீட் பண்றாங்க. இவனை ட்ரீட் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு இந்தியன் பிரின்ஸ். ஒரு இந்தியன் பிரின்ஸ். அவர் கையில என்ன இருக்கு? ஸ்வாட் இருக்கு. அவர் கையில வந்து ஒரு ஸ்வாட் இருக்கு அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. ரைட், அவ்வளவுதான். இன்னும் பேக் வாட்டர் வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? அவன் வந்து தண்ணி குடிக்கிறான்னு ஞாபகம் வச்சுப்போம். வாட்டர், தண்ணி கொடுக்காம அவனுக்கு வந்து தீண்டாமை வந்து அவன் மேல வந்து இது பண்றாங்க. ரைட்டா, அவ்வளவுதாங்க, வேலை முடிஞ்சிச்சு. முல்க்ராஜ் ஆனந்தோட புக்ஸையும் நம்ம படிச்சாச்சு, ஆர்கே நாராயணனோட இம்பார்ட்டன்ட் புக்ஸையும் படிச்சாச்சு. நெக்ஸ்ட், in which of the following cities was the 2023 IPL final match held? IPL final match பா, IPL final match 2023